நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அதாவது கால் மேல் கால் போட்டு அமரக்கூடாது. ஏன்? அப்படின்னு சொல்லி அதுக்கான பதிவை பார்ப்போம். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. பொதுவாகவே இப்போ ஒரு மீட்டிங் ஆகட்டும், எங்கேயாவது இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் கூட அப்படியே எல்லாரும் வரிசையாக உட்கார்ந்துருக்கும்போது பெரியவங்கள்லாம் வயசில் பெரியவங்கள்லாம் இருப்பாங்க. எல்லாரும் அப்படியே 2 காலையும் கீழே வச்சு தான் உட்கார்ந்துருப்பாங்க சேரில். ஆனால் ஒரு சிலர், அது பெண்களாக இருக்கலாம், இளவட்டங்கள், ஒரு சிலர் வயதினராக கூட இருக்கலாம். அவங்க ரொம்ப இதாக அந்த ஒரு காலுக்கு மேலே ஒரு காலை தூக்கி போட்டு வந்திருப்பாங்க. அது ஏன் அப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே என்ன தோணும்னா, அவங்க அவ்வளோ தன்னம்பிக்கையாக உட்கார்ந்துருந்தாலும் அது அவங்களோட அகந்தையா ரொம்ப திமிர் பிடிச்சதா இருக்கிற மாதிரி தான் தோணும். ஆண்கள் இருந்தாலே அப்படி தோணுச்சுன்னா பெண்களுக்கு கேட்கவே வேண்டாம். பெண்கள் அப்படி உட்கார்ந்தாலே கால் மேல் கால் போட்டு உட்கார விடவே மாட்டாங்க. பெரியவங்க அதை எப்பவுமே அறிவுரை சொல்லிட்டே இருப்பாங்க, அப்படி உட்காராதம்மா, நீ பொண்ணு, அப்படி உட்காரக்கூடாது, அதுவும் ஆண்கள் முன்னாடி பெரியவங்க முன்னாடி அப்படி கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது, அது நம்ம தமிழர் பண்பாடு கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா காலை போட்டு அப்படி உட்காரும்போது நம்ம உடல் அமைப்பே அப்படி மாறுபடும். நம்ம இடுப்பில் உள்ள எலும்புகள் எல்லாமே அந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுறதுனால நமக்கு அதாவது கால்களில் கால் வலி, இடுப்பு வலி எல்லாம் வரும். இன்னொன்று, கால்களில் உள்ள நரம்புகள் பாதிக்கப்படும், கால் நரம்புகள் பாதிக்கப்படும். அப்படி தொடர்ந்து ரொம்ப நேரம் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தோம்னா நமக்கு ஒரு மரத்து போன கால்கள் மரத்து போன மாதிரி இருக்கும். ரத்த ஓட்டம் சீராக போகாது. அதனால நம்ம அடுத்து திடீர்னு எழும்பணும்னா காலை கூட தரையில் ஊன்றி நிற்க முடியாது, அது கால் மரத்து போகும். அந்த மாதிரிலாம் நிறைவேறாமல் இருக்கணும். இன்னொன்று, கால் தொடர்ந்து இப்படிலாம் உட்கார்ந்தோம்னா ஆரோக்கிய கேடுகள் தான் வரும். அதனால தான் நிறைய பேர் காலை அப்படி தொடர்ந்து நின்னாலும் சரி, இப்படி கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தாலே அதனால தான் நரம்புகள் பாதிக்கப்பட்டு இந்த வெரிகோஸ் வெயின்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நேரே நம்ம உட்கார்ந்துருக்கோம்னா வயிற்று பகுதியில் நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும், கால்கள்லேயும் ஒரே சீராக ரத்த ஓட்டம் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு காலை தூக்கி இன்னொரு காலில் போட்டு அப்படி அமைக்கி உட்காரும் பொழுது நம்மளோட, அதாவது பெண்களுக்கு அப்படி உட்கார்ந்தா பெண்களோட கருப்பையே சுருங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, கருப்பை கோளாறுகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு, அதாவது ஆய்வில் இது நிரூபிக்கப்படலை, ஆனால் அப்படி ஒரு கூற்று இருக்குது. அது பெண்களுக்கு நல்லதில்லை, கர்ப்பப்பைக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி இந்த கால் மேலே கால் போட்டு உட்காரும்போது வயிற்று பகுதியிலையும் கால் பகுதியிலையும் இரத்த ஓட்டம் தடைப்படும். நல்ல சீரான இரத்த ஓட்டம் இருக்காது, குறைவாகத்தான் இருக்கும் இரத்த ஓட்டம். அதனால நம்ம உண்ட உணவு ஜீரணிக்க ரொம்ப நேரம் எடுத்துக்கணும், எளிதில் ஜீரணமாகாது. கால்கள்லையும் அப்படி இரத்த ஓட்டம் குறையிறதுனால நமக்கு கால்வெளி பிரச்சனைகள்லாம் வரும். இதனால தான் பெரியவங்க கால் மேலே கால் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி நம்ம கால் மேலே கால் போடாமல் நேரே இருக்கிறது தான், நேரே உட்கார்ந்து இருக்கிறது தான் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். அதுதான் நல்லது. வணக்கம்.